to the press and thank you to madam. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை இன்னைக்கு பார்த்ததில்ல. சாரும் thank you so much for joining this conference and a big congratulations to Dr. Madan Mohan sir, who's our most senior consultant cardiologist. Doing more better is our motto in MGM Madar Adayar, and we have been following this, and I am sure that all of you have been following us as well with all the milestones which we have achieved in the last 3 years. And today here we are to give you the information about a significant milestone, which is doing a catheter-based cardiac care by successfully performing India's first combined transcatheter aortic valve implantation, which is called TAVI, and which is also used to treat both a structural valve defect. Along with that, they have also done an implantation of a dual chamber leadless pacemaker. So that actually corrects a cardiac electrical disorder. So these two together being done is the first time in India, and we congratulate Dr. Madan Mohan sir and the whole team of MGM Madar Adayar regarding this. Sir will be talking to you more about this, and the advantages of this procedure is obviously there will be some people who are in the older age group who will not be able to do surgeries, and these procedures can be done for them, like one of our madams who is nearly 75-year-old madam. And we also have some people who cannot undergo high-risk surgeries. So for all these people, the these catheter procedures are very, very useful, micro-invasive procedures. So I would hand it over to our renowned doctor, Dr. Madan Mohan sir, to இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் மக்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் சொல்லும்போது முக்கால்வாசி நேரம் அவங்க ஃபேமிலியில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஆப்ரேஷன் இந்த வயசில் நமக்கு தேவையா, ஏன்னா அதனால என்ன விளைவு வரும்னா இன்ஃபெக்ஷனு, ரொம்ப நாள் நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இதெல்லாம் மனசில் நம்ம வச்சுட்டு ஓல்டேஜ் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி, ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த 2 ப்ரொசீஜர். ஒன்று வந்து பேஸ் மேக்கர். இப்போ அம்மாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பேஸ் மேக்கர் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன், இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஹார்ட்டில் உள்ளே கொண்டு போய் அந்த ஒயரை சொருவி அந்த இதயத்தை இயங்க வைக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு சர்ஜரி. அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ஜரியில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த நவீனமாக கத்தீட்ரல் பேஸ்ட் அப்படின்னா இந்த நரம்பு வழியாக போய் உள்ளர அந்த பேஸ் மேக்கரை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ப்ரொசீஜர், மொத்தம் 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று பேஸ் மேக்கர் வித்தவுட் ஆப்ரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்வு. இதயத்தில் ஒரு வேல்வு வந்து படுதடைந்து அந்த அயோட்டிக் வேல்வுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் முதல்லேருந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் வேல்வை பொறுத்துருது. ஸோ அது பேர் அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, அதையுமே கத்தீட்ரல் பேஸ்ட், அதான் அந்த இரத்த குழாய் மூலியமாக வேல்வை எடுத்துகிட்டு போயிட்டு இதயத்தில் பொருத்தியிருக்கோம். ஸோ 2மே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது 2ம் ஒரு மனுஷனுக்கு பண்ணியிருக்கிறது இதான் நாங்கள் முதல் முறையாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ 2மே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன். ஒன்று வந்து அயோட்டிக் வேல்வ், அது பேர் டாவின்னு பேர். பேஸ் மேக்கருக்கு வந்து லீட்லெஸ் பேஸ் மேக்கர். ஸோ இது வந்து 2மே புதிதாக வந்த கருவி இந்தியாவுக்கு. இது 2மே அம்மாவுக்கு ஒரே டைமில் 2மே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி பண்ணதில் அம்மா வந்து 48 ஹவர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வரும்போதே அழகாக நடந்து போனாங்க.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரொசீஜரை இது பார்த்தீங்கன்னா இந்த கருவி இங்கேருந்து நம்ம இரத்த குழாய் மூலயமா எடுத்துட்டு போயிட்டு இந்த இரத்த குழாய் மூலயமா இந்த கருவிடி போயிட்டு இதயத்தில் இந்த இடத்துல கொண்டு போய் அந்த வேல்வ் வந்து இந்த இடத்துல பொருத்தி இருக்கும். இது மூலயமா அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இது வந்து டாவிங்கிற ப்ரொசீஜர். ஸோ இந்த எல்லாமே இந்த இரத்த குழாய் மூலயமா போய் இதயத்தில் பொருந்துறது. இது டாவிங்கிறது பேர். அது பார்த்தீங்கன்னா வேல்வ் வந்து இதுதான் இந்த வேல்வு. இது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இதயத்தில் உள்ள வேல்வு இது. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் அந்த வேல்வு. மெட்டலோட சேர்த்து உள்ள கொண்டு போய் பொருத்திடுவாங்க. இது பேர் டாவின்னு பேர். ஸோ இதுவுமே இந்த இதில் இம்ப்ளான்ட் ஆகி உள்ள கொண்டு போய் உள்ள தள்ளிட்டு வெளியில் வரலாம். இது வந்து டாவின்னு பேர். இன்னொன்று பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா இது இதயத்தில் அந்த காலத்தில் நான் என்ன சொன்னேன்னா இங்கே தான் பேஸ் மேக்கர் இந்த பெருசாக உள்ள கருவி ஆப்ரேஷன் பண்ணி இதை இங்கே வைக்கிறது. பட் இப்போ நவீனமாக இந்த ஒரு புல்லட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இங்கே ஒரு புல்லட்டு இங்கே ஒரு புல்லட்டு 2 புல்லட்டாக கொண்டு போய் அப்படியே உள்ள கொண்டு போய் வைக்கிறது. இது வந்து பேஸ் மேக்கர். இந்த 2 ப்ரொசீஜருமே அம்மாவுக்கு வந்து வித்தவுட் ஆப்ரேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். இது பண்ண பிறகு ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா மயக்கம் ஒரு 5-6 வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க கான்சியஸே இல்லாமல். ஸோ இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது டயக்னோசிஸில் ஒன்று பேஸ் மேக்கர் ப்ராப்ளம் இருந்தது, இன்னொன்று வந்து அயோட்டிக் வேல்வு சுருங்கி இருந்தது. அது பேர் சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அயோட்டிக் வேல்வ் சுருங்கினத்துக்கு இந்த டாவி ப்ரொசீஜர் பண்ணுறோம். ரெண்டாவது பேஸ் மேக்கருக்கு இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் வித்தவுட் வயர் மூலயமா இது ரெண்டையுமே பொருத்தி இது ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம இதை சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு அதில் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் மேலே ஆகுது. இன்னும் அதுக்கப்புறம் மயக்கம் எதுவுமே வராமல் நல்லா நடந்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் மூச்சு வாங்குறதும் ஒரு சிம்டம். அந்த மூச்சு வாங்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து சுருங்கி இருக்கிறதுனால மூச்சு வாங்குறதும் அதிகமாக இருக்குது. ஸோ இது 2 பிரச்சனையுமே சால்வ் பண்ணோன்னே அவங்க இந்த மூச்சு வாங்குறதும் இல்லை, அடுத்தது மயக்கம் வர்றதும் இல்லை. ப்ரொசீஜர் 1 hour, அந்த அயோட்டிக் வேல்வ் டாரி ப்ரொசீஜர் 1 hour. ஸோ 2 hours-ல நம்ம 2 ப்ரொசீஜரும் பண்ணலாம். ஆர்டினரி பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் மேக்கர் இருக்கும், அந்த பெருசாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இங்கே வச்சுட்டு ஒயரோட அதான் லீடு, அந்த லீடை கொண்டு போய் ஹார்ட்டில் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து லீடே இல்லாதது, அது புல்லட் மாதிரி இருக்கும், அந்த இதாகும், அது வந்து லீடு இல்லாதது. ஆல் இம்போர்ட்டட். சார் இப்போ இவங்களுக்கு ஏஜ் வந்து 70+ வருது. அப்போ அனஸ்தீஷியாலாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குமே, எப்படி பண்ணி இல்லை அனஸ்தீஷியாவே கொடுக்காம தான் பண்ணியிருக்கீங்களா? நல்லா கான்சியஸாக இருக்கும்போது தான் பண்ணணும். அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம என்னென்ன கண்ணில் ஒரு துணி வச்சு மூடிடுவோம், அது இல்லாமல் நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா அனஸ்தீஷியாங்கிறது லங்ஸுக்காக வென்டிலேட்டர்லாம் போட்டு பண்ணும்போது திருப்பி நுரையீரல் இதுலேருந்து வெளில வர்றது, அது திருப்பி அது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதுலேருந்து தவிர்க்கிறது தான் வித்தவுட் அனஸ்தீஷியா. இந்தியா கரெக்ட். இது இது எத்தனை வருஷம் அது செயல்பாட்டில் இருக்குது? அந்த பழைய பேஸ் மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தான் வரும். இது வந்து 17 years to 20 years வருது. மெட்டல். அதே மாதிரி டாவிங்கிறது ஒரு இதயத்தில் இந்த வேல்வு பழுது அடைந்திருக்க அயோட்டிக் வேல்வை நம்ம பொறுத்துறது தான் டாவின் பேர். அதுவுமே வந்து 10 வருஷம் 15 வருஷம் வருது. ஆமாம், இப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களா, அந்த வேல்வு வழியாக தான் நம்ம ஹோல் பாடிக்கு பிளட் வருது. அது சுருங்கிருச்சுன்னா அது பேர் அயோட்டிக் வேல்வ் ஸ்டீனோசிஸ்ன்னு பேர். ஸோ அப்போ வந்து ஸ்டீனோஸ் ஆயிடுச்சுன்னா இதயம் வந்து பம்ப் பண்ண முடியாது.
பம்ப் பண்ண முடியாதனால பின்னாடி என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். இது எவ்வளோ காஸ்ட் ஆகுது சார்? மெடிக்ளைம் ஏதாவது கவர் ஆகுதா இன்சூரன்ஸ்? ரஃப்லி ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்கு. நம்ம ஆர்டினரியாக ஒரு 8 lakhsலேருந்து ஒரு 15 lakhs வரைக்கும் போகும். கம்பெனி இது வித்தியாசம். இது மெடிக்ளைம் மாதிரி இது அண்டர் ஏன் மெடிக்ளைமில் எல்லாம் கவர் ஆகும். எப்படிமா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது முன்னாடி எப்படி நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். எனக்கு ரொம்ப டாக்டர் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு தெரியுங்க. என் ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு 6 years ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துடும். ஓ, அந்த ஆப்ரேஷன் சொல்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணது. ஒரு 2 மாசமா ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்ற அப்படியே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ டாக்டரை பார்த்துரு, பல டாக்டர் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஒன்றும் டிசைட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தோம். அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் ரொம்ப பயந்து தான் அந்த ஆப்ரேஷன் கிடையாதுமான்னு சொன்னார். நான் உங்களுக்கு சும்மா வெறும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் கூட அவளுக்கு அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. 2 days கழிச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு வாங்க, அந்த வால்வும் பொறுத்திடுறேன், உங்கள் நல்ல நீண்ட ஆயுளோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ பயமே போயிடுது. எனக்கு. சரி, நம்ம டாக்டருக்கார நமக்கு என்ன பயம்ன்ற ஒரு தைரியம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு வந்து அட்மிட் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த வால்வு பொறுத்தினாங்க. அது ஒன்றுமே தெரியாது. உள்ள போனது தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பண்ணாங்க இது பண்ண ஒன்றுமே தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றது எனக்கும் என்ன, நான் டாக்டரை கேட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பண்றது தான். சரி, இப்போ எப்படி மயக்கம்லாம் வருதா திருப்பி உங்களுக்கு? மயக்கம் எல்லாம் கிடையாது. இப்ப நல்லா இருக்கேன். ஒரு 4 தடவை விழுந்துட்டேன். ஒரு தடவை வீட்டு படியில ஏறி படியிலே உருண்டு வந்து கீழே விழுந்தேன். கோவில் போயிருந்தேன். அந்த அம்மாள் தான் ஒரு நெஞ்சில இருந்து எனக்கு சரி பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ண காரு வாக்கிங் வரணும்ட்டு அப்படியே மல்லாக்கா விழுந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 3rd வந்து அப்போ ஒரு சமயம் விழுந்தேன். சரி, இப்படியே இருந்து எனக்கு ஒரு பயம் மட்டும் இருந்தது, என்ன பண்ணுவோம் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4வது மயக்கம் வந்து விழுந்தப்போ அது எந்த இடத்துல பட்டதுன்னு தெரியல, பிளட் வந்துருக்கு. அப்போதான் எனக்கு ரொம்ப பயம் வந்து, சரி நம்ம போயிடுவோம் டாக்டர்கிட்ட, இவ்வளோ தூரம் நம்மளுக்கு டாக்டர் தைரியம் கொடுக்கும்போது போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அட்மிட் ஆனவங்க. புதன்கிழமை மார்னிங் பண்ணிட்டாரு. 1 hour தான், ஒன்றுமே தெரியல. நடந்து போனது நடந்து வந்தது தான் தெரியும் எனக்கு. 2 daysல வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா டிஸ்சார்ஜ். இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்படிம்மா? எம்ஜிஎம் எப்படி வந்தீங்க? எங்களுக்கு ரொம்ப நாள் மலர் ஹாஸ்பிட்டல் தெரியும். இவரை எங்க இருக்கீங்க? ரொம்ப வருஷமா தான் இங்கே தான் இருக்கேன். அதனால இவரை தேடிட்டு தான் வந்தோம் நாங்க. வேற டாக்டர் அதுக்கப்புறம் மற்ற டாக்டர் பார்ப்போம்னு சொல்லி ஃபேமிலி டாக்டர் ஆயிட்டார் எங்களுக்கு அவர். எனக்கு ஒரு மாதிரி 4 பேர் தெரியறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன். சரிப்பா பார்க்குறேன் அப்படின்னா. பிளட் தின்னர்னு ஒன்று, ஒரே ஒரு பிளட் தின்னர் போடுவாங்க. அது எல்லாமே நல்ல டாக்டர். கிளாட் ஆகிடக்கூடாது. அது மகன் போன எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அது லைஃப் லாங். ஓகே.